ஹலோ மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு அல்டி பாஸ். இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோலையும் இவங்க கிரெடிட் சண்டை போடுறாங்க. கிரெடிட் ஏன் எனக்கு கொடுக்கல, கார்னிவல் ஐடியா யார் கொடுத்தா, அங்க சொல்லியிருக்கலாம்ல கெஸ்ட் கேட்கும் போது ஏன் சொல்லல, நான் மறந்துட்டேன்டா அப்படின்னு அமித் ஒரு சைடு கிரெடிட் 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 கிரெடிட், எனக்கு அது கிரெடிட் வேணும், எனக்கு இது கிரெடிட் வேணும், நான் தான் கொண்டு அதை கொடுப்பேன், நான் தான் கொண்டு இதை கொடுப்பேன், எனக்கு இப்படி தெரியணும் இப்படி தெரியணும், நான் 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 அப்படிங்கிற பிக் பாஸ் நான் சீசன் 9 ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யார் யாருக்கு சண்டை? எஃப்ஜே மற்றும் நம்மளுடைய அமித் அவர்களுக்கு காலையில் சண்டை. என்னன்னா ஒரு டாஸ்க் நடக்குது போல. மேபி நேத்தே டாஸ்க் முடிஞ்சு. அப்போ என்னவா இருக்கும்? சம்திங், நான் லைவ் பார்க்க ஆரம்பிக்கல, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங். ஸோ கார்னிவலுக்காக பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அது அமித்துக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுதான் இங்க நமக்கு தெளிவாக தெரியுது. அமித்துக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, அது எஃப்ஜேக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாரும் நானும் வேலை செய்கிறேன், எனக்கு கிரெடிட் கிடைக்கல, அவங்க மட்டும்தான் கெஸ்ட் கிட்ட போறாங்க, எங்களுக்கு கிரெடிட் கிடைக்கல. மக்களே, நீங்க முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஓட்டு போடுறது உள்ள வந்தவங்க கிடையாது, கெஸ்ட் கிடையாது, வெளியே இருக்கக்கூடிய மக்கள். நீங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா, உங்களுடைய விளையாட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா, வெளியே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட போறாங்க. நீங்க இந்த கிரெடிட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எஸ், சொல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருடைய முக்கியம் தான், நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கணும்னா நீங்க தான் பேசணும். உங்க வாய் இருக்க பிள்ளை தான் பொழைச்சுக்குன்னு சொல்ற மாதிரி அழுகிற பிள்ளைக்கு தான் பாலுன்னு சொல்ற மாதிரி நீங்க கண்டிப்பா உங்க கிரெடிட்டை பத்தி நீங்க பேசணும், கிடைக்கலன்னா. பட் அதுவே உங்களுக்கு எண்டு கிடையாது, நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆக வேண்டியது இல்லை. ஆனா அந்த கிரெடிட் நான் தானே இது பண்ணேன், பட் நீங்க அந்த இடத்துல சொல்லனா அந்த மாதிரி ஒரு கேம் ஆடலாம். இவங்க சண்டை போடணுன்றதுக்காகவே இப்படி பண்றாங்களோ, ப்ரோமோக்காகவே இப்படி பண்றாங்களோ, கண்டென்ட்டுக்காகவே இப்படி பண்றாங்களோ அப்படின்ற தாட் ரொம்ப நாளா நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே தாட் இப்பயும் தொடருது மக்களே. வைல்ட் கார்டை அமித் அவர்கள் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. போய் அழுகிறாரு, என்னால் இதாக இருக்க முடியலங்கிறாரு, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தெரியல எனக்கு இவருடைய அல்டிமேட்டான ஒரு ஒரு கோல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன விளையாட போறாரு அப்படின்றதும் எனக்கு தெரியல. இவன் எஃப்ஜே ரொம்ப நாளா எஃப்ஜேக்குள்ள ஒரு இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவனா எதுக்குனாலும் வாய் விடுறது, எதுக்குனாலும் இது பண்றது அப்படின்னு. பட் அது வார்த்தைகளை கம்மி பண்ணியிருக்கான். பட் கேட்க வேண்டிய விஷயங்களை இப்ப கத்தி கேட்கிறான். இந்த கத்தி கேட்கறத கம்மி பண்ணாங்க அப்படின்னாலே நல்லா இருக்குன்றதான் என் கருத்து. மக்களை, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னைக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால பெரிய லெவலில் கண்டென்ட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. நேத்தே இதையும் முடிச்சுட்டாங்க, டாஸ்கையும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது லைவ்ல அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ.